ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopicsல இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கேப்சிகம் நூடுல்ஸு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் கடுகு தாளித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இவன் போடுங்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் கடலை, பச்சை கடலை இருக்கு இல்லையா, அது நான் வீடியோக்காக ஷார்ட் பண்ணி காமிக்கிறோம். பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும். ஒரு தக்காளி. நான் ஃபுல்லாக காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறோம், ஸ்பீடு பண்ணி. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேருங்க. இது கார்ன், ஸ்வீட் கார்ன் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ அது ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஒரு கப்பு. இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லாத நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறோம். உடம்பு இதில் எல்லாமே நிலக்கடலை, கார்னு இந்த மாதிரி எல்லாமே சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. மிளகாய் பொடி சேர்க்குறோம். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு காமிக்கிறோம். இப்போது தண்ணி சேர்க்குறோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அந்த கணக்கை வச்சுட்டு நீங்கள் தண்ணி சேருங்க. இப்போ நான் அதில் 3 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஓரளவுக்கு பாயில் வந்தால் போதும். இப்போது ஒரு கடாயில் ஒரு சின்ன இதில் இந்த மாதிரி கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வதக்குறோம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இதை நல்லா வதக்கிடுவோம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, அப்போ அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம நூடுல்ஸ் சேர்க்கலாம். இதில் வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான், வேறு எந்த டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட் மேக்கர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்க்கலை. வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு தான் நம்ம சேர்க்குறோம். இதனால் நூடுல்ஸ் சாப்பிட்றதுனால எந்த விதமான பயம் ஏற்படாது. நம்ம தைரியமாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய நூடுல் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்குறோம், பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடணும், ஊற்றணும். அதில் ஒரு பழம் புழிஞ்சால் போதும். நம்மளுடைய கேப்சிகம் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் நூடுல்ஸு, இந்த மாதிரி நிறைய நூடுல்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். பீனட் நூடுல்ஸு, இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கடையில் கிடைக்கிறத விட வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.